अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगाः पवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमितीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। நாரதர் கம்சனை பார்த்து, அட முட்டாளே, உன்னை கொல்வதற்காக இருக்கக்கூடியவன் யசோதா தேவகியினுடையதான கர்ப்ப பரிவர்த்தனத்தினாலே இருக்கிறான். அவன் இப்போ அங்க இருக்காங்கிறத காண்பிச்சார். உடனே அவனுக்கு கோபம் வந்தது. வசுதேவர் பேர்ல கோபத்தை காண்பித்தான். உடனே அத்தனை பேருக்கும் நடுவுல யாதவர்களையும் நாம ஏதாவது பண்ணணுங்கிறதான கோபத்துல ஜகருக யாதவம்சைவ காரியம் செய்தது அச்சிந்தயத், இது சம்பந்தமா நாம என்ன பண்ணணுங்கிறதையும் யோசிச்சான். அவன் மனசுல என்ன ஓடித்துன்னார், யாவன்ன பலம் ஆரூடௌ ராமகிருஷ்ணௌ சுபாலகௌ தாவதேவ மயாஹ வத்யாவசாத்யௌ ரூட யௌவனௌ. அவ இன்னும் வளர்ந்து பலத்தை கொள்வதற்கு முன்னாடி, இளைஞனா மாறுறதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கிற பொழுதே இவா ரெண்டு பேரையும் நாம் அடித்தாக வேண்டும். அதற்காக சாணூரோத்திர மகாவீரியோ முஷ்டிகச்ச மகாபலாஹ ஏதாபியாம் மல்லயுத்தேன மாரயிஷ்யாமி துர்மதி. அவ ரெண்டு பேரையும் மல்லர்களோட கூடவோ சாணூரன் முஷ்டிகங்கிறதானவர்களோட மல்ல யுத்தத்திலே அவனை அவர் அழிப்பேன். தனுர்மஹ மகாயோக வியாஜேனானீயதௌ பிரஜாத் ததா ததா யதிஷ்யாமி ஆஸ்யேதே சம்சயம் யதா. அவளை ஏதாவது ஒரு வியாஜத்துல இப்போ நாம ஏதோ தனுர் விழா நடத்துறதாக நினைத்து சொல்லி அவளை பிரஜத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு அழிவு ஏற்படுற மாதிரி அந்தந்த உபாயங்களை நான் பண்ணுவேன். அதற்காக ஸ்வபல்கதனயம் க்ரூரசூரம் அக்ரூரம் யது புங்கவம் தயோரானயனார்த்தாய பிரேஷயிஷ்யாமி கோகுலம். ஸ்வபல்கருடையதான பிள்ளை யது வம்சத்திலே வந்தவர். அக்ரூரரையே நாம அழைத்து நீங்க போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லலாம். யது ஒருத்தனை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா யாருக்கும் சந்தேகம் இராது இருக்கும். அதனால நம்ம ஸ்வபல்கருடைய பிள்ளை அவரை அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னான். பிருந்தாவன சரம் கோரமஹதேக்ஷ்யாமி ச கேஷினம் தத்ரைவாசாவதி பலாஹ தாவுபௌ காத்தயிஷ்யதி. இதற்கு நடுவிலேயே ஒரு குதிரை ரூபத்துல இருக்கக்கூடிய கேஷி அல்லது கேஷிங்கிறவனை குதிரை ரூபத்துல அனுப்புவேன் பிரஜத்திற்கு. அவன் அங்கேயே அவளை அழிச்சுட்டான்னா பிரச்சனையே இல்லை, அதையும் ஏற்பாடு பண்றேன். கஜகுவலயா பீடோ மத்ச காஷமிகா கதௌ घातयिष्यति वा गोपौ वसुदेव सुता बुभौ.
ஒருவேளை அவ அந்த கேசியிடமிருந்து தப்பிச்சுண்டு இங்க வந்தா ஒரு குவலையாப்பீட யானையை வைத்துக் கொண்டு அவர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு அவளை அழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் யோசித்தான் அப்படிங்கிறது சாய்ச்சார். மேல இதுக்கு மேலதான் பார்க்கணும். ஸ்ரீ பராசராக இத்யாலோச்சச துஷ்டாத்மா கம்சோ ராம ஜனார்தனௌ ஹந்தும் கிருதமதிர்வீரா வக்ரூரம் வாக்கியம் அப்ரவீத். அவளை அழைச்சிட்டு வருவதற்காக அக்ரூரரை பார்த்து அவன் வார்த்தைகளை சொன்னான். என்னன்னு சொல்றான்? கம்சவுவாச்ச போதானபதே வாக்கியம் கிரியதாம் பிரீதயே மம இதஸ்யந்தனமாருஹ்ய கம்யதாம் நந்த கோகுலம். அக்ரூரரே, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு சந்தோஷமாக பண்ண வேண்டும், என்னுடைய சந்தோஷத்திற்காக பண்ண வேண்டும். கிரியதாம் பிரீத்தையே மம, என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்ணணும். அதான் உமக்கு இந்த விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குமான்னு தெரியல. அதனால கிரியதாம் பிரீத்தையே மம என்னன்னா இதஸ்யந்தனமாருஹ்ய கம்யதாம் நந்த கோகுலம். இங்கிருந்து தேர்ல வைத்துக் கொண்டு நந்த கோகுலத்துக்கு எழுங்கோள். வசுதேவ சுதௌ தத்ர விஷ்ணோர் அம்சசமுத்பவௌ நாசாய கில சம்பூதௌ மம துஷ்டௌ பிரவர்ததாஹ. என்ன அழிப்பதற்காகவே துஷ்டாத்மாக்களான அந்த 2 பேர் தோன்றி இருக்கிறார்களாம். அவ 2 பேரையும் அழைச்சிண்டு வாருங்கோள். விஷ்ணோர் அம்சசமுத்பவௌ, விஷ்ணுவம்சமா இருக்கக்கூடியதான அந்த 2 பேரையும் தனுர், அது என்னன்னு சொல்லி அழைச்சிட்டு வரணும். தனுர்மஹோ மமாப்யத்ர சதுர்தஷ்யாம் பவிஷ்யதி. இங்க சதுர்தசியில ஒரு தனுசு விழா நடக்க போறது. ஆனேயௌ பவதா கத்வா மல்ல யுத்தாய தத்ர தௌ. அதுல பல வேடிக்கைகளை காண்பிப்போம். அதுல மல்ல யுத்தம் நடக்க போறது. மல்லர்களோட யுத்தம் பண்றதுக்காக அவள் அழைச்சிடுவான். இது எப்படி இருக்குது? அந்த மாதிரி பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய மல்லர்கள் அவர்களை அழிக்கிறதுக்காக, அவர்களோட சண்டை போடுறதுக்காக அவ 2 பேரையும் அழிச்சிடுவாங்க. அவ பேர் என்ன? சாணூர முஷ்டிகௌ மல்லௌ நியுத்த குஷலௌ மம தாப்யாம் சஹா நயோர் யுத்தம் சர்வலோகோத்ர பஷ்யது. சாணூரன் அதே மாதிரி முஷ்டிகன் அப்படிங்கிறதான 2 பிரசித்தமான மல்லர்கள் நம்மளிடத்துல இருக்கா. அவ 2 பேரோடையும் கூட இவ 2 பேர் இந்த ராமகிருஷ்ணால் சண்டை போடட்டும், அத சர்வலோகங்களும் பார்க்கட்டும். கஜகுவலயா பீடோ மகாமாத்திர பிரச்சோதிதாக சதா ஹனிஷ்யதே பாபௌ வசுதேவாத்மஜௌ சிசு. அல்லது ஒரு யானை குவலையா பீடம்ங்கிறதான பெயர், அத மகாமாத்திரன் அப்படின்னா மாகூத்துக்கு பெயர், அதாவது யானை பாகர். அவனாலே மகாமாத்திர பிரச்சோதிதாக, அவனாலே அதுக்கு மதமூட்டப்பட்டதாய் தூண்டப்பட்டதாய் இங்க வந்திருக்கக்கூடியதான அந்த 2 பேரையும் அந்த யானை கொல்லும். தௌஹத்வா வசுதேவம் ச நந்த கோபம் ச துர்மதிம் அனிஷ்யே பிதரம் சைனம் உக்ரசேனம் சுதுர்மதிம். நல்லா இருக்கு பாருங்க. அந்த 2 பசங்களையும் யானையை வச்சுன்னு நான் கொன்னுடுவேன். அதுக்கப்புறமா வசுதேவன் அடிப்பேன். சௌஹத்வா அந்த 2 பேரையும் கொன்று. வசுதேவம் ச நந்த கோபம் ச துர்மதிம். வசுதேவர் என்னுடைய தங்கையாத்துக்கார். நந்தகோபர் இவ்வளவு நாளா ராஜ துரோகம் பண்ணியிருக்கான், இந்த குழந்தைய காப்பாத்தின்னு இருக்கான். இவா 2 பேரையும் அடிப்பேன், வசுதேவரையும் அடிப்பேன், நந்தகோபரையும் அடிப்பேன். அதற்கு மேல ஹனிஷ்யே பிதரம் சைனம் உக்ரசேனம் சுதுர்மதிம். எல்லாத்துக்கும் மேல மகா துர்மதியா இருக்கக்கூடிய, துர்மதி அப்படின்னா துஷ்ட புத்தி கொண்டவரான் அவ அப்பாவான், அந்த மகா துர்மதியான அவரை அடிப்பேன். ஏண்டான்னு, என்னடா துர்மதித்துவம் அவள்லாம், இவருக்கு மகா துர்மதி என்ன அப்படின்னார். அவள்லாம் பரவாயில்ல, இவர் என்னுடைய பட்சத்துல இருந்துட்டு எனக்கு வேண்டியது போக அவளை போய் கிருஷ்ணாதிகளை ராமகிருஷ்ணாதிகளை போய் சேவிச்சுட்டு இருக்கார். அவள் என்னுடைய பட்சபாத்தியா இருக்கார். அதனால அவர் மகா துர்மதி. தன்னுடைய பிள்ளைக்கு ஒண்ணு பண்ண வேண்டாமோ? தத சமஸ்த கோபானாம்
கோதனான்யகிலான்யஹம் வித்தம் சாபஹரிஷ்யாமி துஷ்டானாம் மத்வதைஷிணாம். அப்புறமா அதாவது கிருஷ்ணனையும் ராமனையும் அடிச்சாச்சுன்னா உடனே நந்தகோபனையும் எங்க அப்பாவையும் அழிப்பேன். அத பள்ள பிறகு அந்த அந்த இவாளையே அந்த விரஜத்துல இருக்கக்கூடியவா எல்லாரையுமே அவளினுடைய கோதனத்தை அபகரிப்பேன். அவர்களுடைய பசுவாகிற செல்வத்தை வேற ஏதாவது 2 பைசா வச்சிருந்தான்னா அதையும் அடிப்பேன். வித்தம் ச அபகரிஷ்யாமி துஷ்டானாம் மத்வதைஷிணாம். இப்போ ச அப்படிங்கிறது செல்வத்தையும் கூட அப்படிங்கிறதுனால பிரதானமா அவளினுடைய மாடுகளை தான் அடிப்பேன். செல்வத்தையும் அபகரிப்பேன். அவளை செல்வத்தை அபகரிப்பேன், மாடுகளையும் அபகரிப்பேன்னா மாடுகள்ங்கிறது பிரதானமானது செல்வமாயிடும். அந்த செல்வங்களை அபகரிக்கிறது தான் பிரதானம்னு ஆயிடும். ஆனால் இவன் சொல்றதோ கோபர்களை உடைக்கணுமானா அவளினுடைய மாட்டு தனத்தை உடைக்கணும். அதை சரியா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிறவா யாரு அப்படின்னா அந்த மிஷினரிஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க என்ன பண்ணா இவா உடைவா, எவ்வளவு நாள்ல உடைவா அப்படிங்கிறது. அவ இந்து மதத்துக்கு நேர கொள்கையே பண்ண வேண்டாம், பிரச்சாரமே பண்ண வேண்டாம். ஹிந்து மதத்தினுடைய ரொம்ப குட்டி குட்டி நம்பிக்கைகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், சேட்டா இதெல்லாமா பண்ணுவ அப்படிங்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்தா சாதாரணமாவே நாம எப்பொழுதுமே கிளம்புறோம், ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம பெருமாளை ஆத்துல பெருமாளை சேவிச்சுட்டு போவோம், ஆத்து பெருமாளையாவது சேவிச்சுட்டு போவோம். இதெல்லாம் முட்டாள்தனம். ஏமா ஆத்துல ஒரு ரூமா, அது பெரிய ரூம் அடக்கி வச்சிருக்கு, அதுல இவ்வளவு புஸ்தகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரா. ஆனா இது எல்லாம் இந்த மாதிரி பேசி பேசி அதாவது முன்னேறியதான முறையில திங்க் பண்றது, எண்ண வைக்கிறது அப்படிங்கிறதாக சொல்லி நம்மளுடைய சித்தாந்தங்களை அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஆக அவளை எல்லாரையும் நாம அழிக்கணும் அப்படின்னா அந்த அழிக்கிறதுல யாதவாளை அழிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல அவளினுடைய கோதனத்தை அழி, அவளுடைய மாட்டை அடிச்சான்னாக்க அவனுடைய எக்கானமி, அதாவது அவனுடைய பொருளாதாரமே அடிப்படும். அதுக்கு அப்புறமா வித்தம் ச அபஹரிஷ்யாமி, அவளினுடைய செல்வத்தையும் அபகரிப்பேன். பிரதானமா என்ன பண்ணணும், செல்வத்தை அபகரிச்சா இன்னைக்கு கஷ்டம், கோதனத்தை அபகரிச்சா என்னைக்குமே கஷ்டம். அத பண்ணுவோம். வித்தம் சாஹரிஷ் அபஹரிஷ்யாமி துஷ்டானாம் மத்வதைஷிணாம். என்ன அழிக்க முயன்று இருக்கா அவளை நான் அழிப்பேன் அப்படின்னு அவனே சொல்றான். அது கம்சன் சொல்றான், என்ன அழிக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா, அதனால அவளை நான் அழித்து விடுவேன். தத சமஸ்த கோபானாம் கோதனான்யகிலான்யஹம் வித்தம் சாபஹரிஷ்யாமி துஷ்டானாம் மத்வதைஷிணாம் त्वामृते यादवाश्चैते द्विषो दानपते मम एतेषां च वधायाहम् क्रमात्ततः உன்னை தவிர இந்த யாதவர்கள் எல்லாரையும் அவர்கிட்ட பேசலாம், அக்ரூரர்கிட்ட. त्वामृते यादवाश्चैते, உன்னை தவிர இந்த யாதவர்கள் எல்லாருமே எனக்கு த்விஷோ மம, எல்லாருமே எனக்கு த்விஷர்கள் தான், எதிரிகள் தான். த்விட்டுன்னா எதிரி, த்விஷாக எதிரிகள். ஏதேஷாம் ச வதாயாஹம், இந்த யாதவாளினுடைய வதத்திற்காக அகம் யதிஷ்யே நுக்ரமாத்ததாக, முதல்ல இந்த இவர்களினுடைய அழிப்பு, அதற்கப்புறமா ஏதேஷாம் ச வதாயாஹம்
யதிஷ்யே நுக்ரமாத்ததா. நல்ல யாதவர்களை ஒன்ன தவிர்த்து மற்றவா எல்லாரும் எதிரிகள், அவளை அடிப்பேன், அதற்காக நான் முயற்சிப்பேன். ததா நிஷ்கண்டகம் சர்வம் ராஜ்யமே தது அயாதவம். எந்த யாதவாளும் இல்லாததான இந்த ராஜ்யம் அப்போ எனக்கு எதிரிகள் அற்றதாய் எதையும் இருக்க விட மாட்டேன். அதனால எனக்கு எதிரிகளே இங்க நடமாட மாட்டா. அப்போ அந்த மாதிரி அந்த ராஜாக்கள் எல்லாரையுமே ராஜ்யமே தது அபாத்தயத்து, அத்தனை பேரையுமே அடித்து அதனால ஏற்பட்டிருக்கக்கூடியதான காரண சந்தோஷத்தினால எதிரிகளே இல்லை அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தி பிரசாதிஷ்யே த்வயா தஸ்மான் மத்ரீத்யை வீரகம்யதாம். நான் உணர்வேன், சந்தோஷப்படுவேன். அதற்காக என்னுடைய சாதிஷ்யன்னு சாசனம் பண்றது, நான் இந்த ராஜ்யம் முழுவதையும் சாசனம் பண்ணுவேன். யதாச்ச மாஹிஷம் சர்பிர் ததி க்ஷீரம் ததா பஹு கோபா சமானயந்த்யாஷு ததா வாச்யாஸ்வயாச்சதே. நீ போய் அவள்கிட்ட என்னன்னு சொல்லணும்னா நிறைய நெய்ய கொடுக்கணும். அவ யதாச்ச மாஹிஷம் சர்பிஹி, எருதுல இருந்து வரக்கூடியதான பால்ல பண்ணக்கூடியதான சர்பிஸ்னா நெய். மாஹிஷம் சர்பிஹி ததி க்ஷீரம், நிறைய மாடுகள்ல இருந்து வரக்கூடியதான ததி தயிர், ததி தயிர், சர்பிஹி நெய், இவைகளை எல்லாம் நிறைய எனக்கு அவ கொண்டு வந்து கொடுக்கட்டும். கோபா சமானயந்த்யாஷு ததா வாச்யாஸ்ததாச்சதே. இந்த மாதிரி அவ ராஜா கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத ஒண்ணு மூலமாய் அவர்கள் தெரிவிக்கப்பட வேண்டியவர்கள். நீதான் எனக்கு இதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற. ஸ்ரீ பராசராக இத்யாஜ்ஞப்தஸ்ததோ ததா க்ரூராக மகாபாகவதோ த்விஜ. இத கேட்ட உடனே மகாபாகவதரான அந்த அந்த ஸ்வபல்க குமாரரான அக்ரூரர் பிரீத்திமான பவத் கிருஷ்ணம், அவர் மகா பிரீத்தி அடைந்தார். இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷம். அதனால அவர் மனசோ லயிச்சது கிருஷ்ணனிடத்துல. அதனால அபவத் கிருஷ்ணம் அவதத் கிருஷ்ணம் அப்படின்னு இருக்கலாம். சத்துவம் இத்யாஜ்ஞப்தஸ்ததா க்ரூரஹ மகாபாகவதோ த்விஜ பிரீத்திமான பவத் கிருஷ்ணம் சோத்ரக்ஷ்யாமீதி சத்வராஹ. உடனே அவருக்கு கிருஷ்ணனை நாளைக்கு போய் நாம பார்க்க போறோமே அப்படிங்கிற சந்தோஷத்துல அவர் பேர் என்ன, அக்ரூரர் இருந்தார். சோத்ரக்ஷ்யாமி கிருஷ்ணம் அப்படின்னு, நாளைக்கு போய் கிருஷ்ணனை சேவிக்க போறோம், இத்தனை நாளைக்கு நாம கிருஷ்ணனோட சேர்ந்திருப்போம் அப்படிங்கிற எண்ணம். ததேத்யுக்த்வா ச ராஜானம் ரதமாருஹ்ய சோபனம். சரி பண்றேன்னு சொல்லிட்டு குதிரையின் மேல ஏறிக்கொண்டு ரதமாருஹ்ய வேகமான தேரின் பேர்ல ஏறிக்கொண்டு நிச்சக்ராம ததः பூர்வா மதுராயா மதுப்ரியாஹ. மதுராயாஹ புர்யாஹ மதுப்ரியாஹ நிச்சக்ராம. மதுப்பிரியனான கிருஷ்ணன் நிச்சக்ராம வெளிவந்தான். எப்படின்னு அக்ரூரர் கிருஷ்ணாசினருக்காக வெளிவந்தார். எப்படின்னார், மது பிரியாஹா, அவருக்கு மதுன்னா பிடிக்குமா, அப்படி மது பிரியரான அவர், மது பிரியர்னா தேன்னே வச்சுக்கலாம், அவர் ஊரில் இருந்து கிருஷ்ணாசினத்துக்காக தன்னுடைய வீட்டில இருந்து கிளம்புறார். நிச்சக்ராம ததேத்யுக்த்வா ச ராஜானம் ததமாருஹ்ய சோபனம் நிச்சக்ராம ததः புர்யாஹ மதுராயாஹ மதுப்ரியாஹ. அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சந்தோஷத்தோட கூட நாளைக்கு இத்தனை நாளைக்கு நாம பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னு கிளம்பினாராம்.
அந்த அக்ரூரர். அக்ரூரர் கொஞ்சம் புறம் மது பிரியர்னு தெரியாது. இப்போ அடுத்த சர்க்கம், அடுத்த அத்தியாயம், அவர் அந்த அக்ரூரர் அவ நாளைக்கு நாம இத்தனை நாளைக்கு பெருமாளை சேவிக்க போறோமே அப்படின்னு சந்தோஷமா இருந்த அதுல அற்புதமான ஸ்லோகங்கள். கிருஷ்ணனை அவன் சேவிக்க போறான்னு அவன் போயிட்டு இருக்கான், தேர்ல இருக்கச்சே, ஆஹா இன்னும் கொஞ்ச நேரம் கிருஷ்ணன் கண்ணுக்கு பட்டுடுவான், எப்படிப்பட்டதான கிருஷ்ணன் அப்படிங்கிறத சாய்க்கிறார் அடுத்த சர்க்கத்துல, இது அத்தியாயத்துல. இது பஞ்சதசோத்தியாயः அத ஷோடசோத்தியாயः. 16வது அத்தியாயம். சொபல்கர் அப்படிங்கிறவர் அப்பா, அவருடைய பிள்ளை அக்ரூரர். அவர் குணத்தாக அக்ரூரர், யாருக்குமே கெடுதல் தீங்கெல்லாம் பண்ண மாட்டாதவர். போற வழியிலேயே நினைச்சிட்டு போறார், ஆஹா பெருமாளை நாம பார்க்க போறோம் அப்படிங்கிறதான திருப்தியில. இதோ வந்துட்டோம் ஒரு செகண்ட். ஸ்ரீ பராசராக இப்போ கேசிய வதம் பண்ண போறார். அதாவது கேசிங்கிறவன ஒரு குதிரை ரூபத்துல கிருஷ்ணனை கொல்றதுக்காக அனுப்புறான். 16 கேசிவதம். கேசிவதம்ங்கிறது குதிரைய பெருமாள் அழிக்கிறது. குதிரைய அழிச்சான், கேசிய அழிச்சான், கேசவன் ஆனான் அப்படிங்கிறது அந்த பெருமாளினுடைய பலத்தை காண்பிக்கிறது. ஒவ்வொரு வதத்திலேயும் அவன் குழந்தையா இருக்கிற பொழுது பூத்தனாவதம் பண்ணி அனுகிரகம் பண்ணான். காளிய தவனம் பண்ணும் பொழுது அனந்த சயனனா இருக்கிறவனுக்கு காளியனுடைய விஷம் என்ன பண்ண போறது அப்படிங்கிறதான தன்னுடையதான அனந்த சயன பிரபாவம். ஆதிசேஷனையே, ஆதிசேஷன் தான் அவனுக்கு எல்லாமே. அவன் படுத்துட்டு இருக்கிறது அதுல, அதுவே அவன் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா நிவாச ஷையாசன அப்படிங்கிறதான ஸ்லோகத்துல சென்றால் குடையாம் அப்படிங்கிற பாசுரத்துல அவன் போனான்னா கொடையா இருக்கான், நிக்கிறான்னா திரு மரவடியாம், பெருமாளுக்கு ஸ்ரீபாதுகைகளா இருக்கான், உட்கார்ந்தான்னா ஆசனமா இருக்கான், எல்லாமா இருக்கான். உட்கார்ந்துன்னா எஸ்தே விதானம் யஜனம் திரைமயாக அப்படிங்கிறதா கருடாழ்வானியும் ஒரு பக்கத்துல சொல்றோம். அவன் ஆசனமா இருக்கான் அப்படின்னு, இது வாகனமா இருக்கான் அப்படின்னு. இப்படி உட்கார்ந்தா ஆசனமாய், நின்றால் மரவடியாக, மரவடினா திருவடி, இப்படி இருக்கக்கூடியதான காரணத்தினாலதான் அவனுக்கு எல்லா விதமானதான கைங்கரியம் பண்றதுனால சேஷவிருத்திய நாம பண்ணணும். சேஷவிருத்தி நாம சேஷன மாதிரியாக நாம எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால சேஷங்கிற பதமே என்ன வந்துடுத்து, அடிமைங்கிற அந்த அளவுக்கு அவன் அடிமை வேஷத்தை, அடிமை காரியத்தை நன்னா பண்றான். அவன் பேர்லயே அது வந்துடுத்து. அவன் சேஷனா இருக்கிறதுனால பெருமாள் சேஷி ஆரா, சேஷர்களை கொண்டவன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான சேஷியாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு காலிய தமனத்துல என்ன பெரிய கஷ்டம் வந்துடும். அந்த மாதிரி இப்போ ஒரு குதிரைய அடிக்க போறான். அந்த குதிரை மகாசக்திமத்தானது. குதிரையினுடைய சக்தியை நாமோ நிறைய பார்க்கிறோம். அதனாலதான் ஹார்ஸ் பவர் அப்படின்றா. அதையே அடிக்கிறான். அதுக்கு மண்டலீகரணம்னு பெயர். அப்படி சுத்துமா அதனுடைய வேகம், அது ரொம்பவும் சக்திமத்தா இருக்கும். அந்த குதிரையை ஏறி உட்கார்ந்து அடக்கிறதே பெரிய விஷயம். தேசிங் மகாராஜாங்கிறவன் அதை பண்ணா. குதிரையை அடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்றான். அந்த குதிரையை இப்பவன் அடிக்க போறான். அதுக்கப்புறமா குதிரைக்கு மேம்பட்டதான யானையை அடிக்க போறான். ஏன்னா நம்ம பெருமாள் ஹரி, ஹரின்னா சிங்கத்துக்கும் பெயர் உண்டு. அந்த காரணத்தினால சிங்கம் யானையை அடிக்கிறதுல ஆச்சரியம் என்ன இருக்கு, மற்றவாளுக்கு வேண்டுமானால் ஆச்சரியம். அதனால கேசி வதத்தை இந்த அத்தியாயத்துல காண்பிக்கிறார்.
श्रीपराशराः केशी चापि बलोदग्रः कंसदूत प्रचोदिताः कृष्णस्य निधनाकांक्षी பிருந்தாவனமுபாகமத். பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணனை அடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அவனுடைய தௌத்தியம் போலே வந்தான் கேசன். எப்படி இருக்கான்? சகுரக்ஷத பூபிருஷ்டாஹ சடாக்ஷேப துதாம்புதாஹ திருத விக்ராந்த சந்திரார்க்க மார்கோ கோபானுபாத்ரவத். எப்படி இருந்தான்னார்? குரக்ஷத பூபிருஷ்டாஹ, தன்னுடைய குளம்பு அதனுடைய நுனியினால க்ஷத பூபிருஷ்டாஹ, பூமியினுடையதான மேல் பகுதியில அப்படி அடிச்சுட்டே இருக்கான். அதனால ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கான். குரக்ஷத பூபிருஷ்டாஹ சடாக்ஷேப துதாம்புதாஹ, இப்படி இப்படி தலையாட்டிகிட்டே இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானதான இது இருக்குமோ இல்லையா? அதுல ஜாதிகளுக்கே உண்டு. இப்போ மாடுகள் வாழ ஆட்டின்ண்டே இருக்கும். சில சமயம் இங்க ஒரு மாடு இருக்கு, இந்த கோஷாலையில நிறைய மாடு பராமரிக்க, அதெல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல ஒரு மாடு இருக்கு, சிவப்பா இருக்கும் அந்த மாடு. ஆனா அது வெறுமையே இருக்கு, அது இப்படி தலையாட்டின்ண்டே இருக்கும். வெறுமை சாணி எடுக்க போறச்சே நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வியக்திக்கு, ஒரு மாடுக்கு இருக்கக்கூடிய சுவாவம். ஆனா மாடுகளுக்கே இருக்கக்கூடிய, மாடு ஜாதிக்கு இருக்கக்கூடிய சுவாவம் என்ன அப்படின்னா வாழ ஆட்டுறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு குதிரை என்ன பண்ணும்? வெறுமையே இருக்காது, அது காலை தூக்கி தூக்கி பூமியில ஒரு அடி அடிச்சுட்டே இருக்கும். குட்டணம் நேற்றுக்கே சொன்னோம். அந்த மாதிரி காலால அடிச்சுட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தலைய அசைக்கிறது. இந்த குதிரையினுடைய இந்த பகுதி இருக்கு பாருங்க, குதிரை எப்படி இருக்குமோ இல்லையோ, அதனுடைய அந்த தலையிலேருந்து அப்படி பின்னாடி வரக்கூடிய பகுதி, அந்த இடத்துல பார்த்தா நிறைய முடிக்கற்றைகள் இருக்கு. அந்த முடிக்கற்றைகளுக்கும் சட்டா அப்படின்னு தான் பெயர். சட்டா பட்டல், அந்த இது இருக்கு பாருங்க, சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிடரி, அந்த மாதிரியாக குதிரைக்கு இருக்கக்கூடியதையும் நாம பிடரின்னு சொல்லுவோம். அந்த பிடரி முடி அது எப்படி இருக்கு? சகுரக், அது சடாக்ஷேப துதாம்புதாஹ. அந்த சட்டாபட்டல பீஷணே, சட்டானாக்க இதுக்கு பெயர், அது என்னது, அது பிடரி முடிக்கு பெயர். சிங்கத்துக்கு இருந்தா பிடரி முடி, நம்ம அதே அந்த பிடரிங்கிறதையே குதிரைக்கும் சொல்லுவோம். அந்த சட்டாபட்டலத்தினால சடாக்ஷேப துதாம்புதாஹ, அந்த சட்டாவை அசைக்கிறதுனால, பிடரிகளின் அசைவினால் அது அவ்வளோ சக்திமத்து, அவ்வளோ அவசரமா. அது அதனுடைய முடிக்கற்றைகள் அப்படி அசைச்சுன்னா முதுகுல இருக்கக்கூடியதானது அந்த பிடரி முடிய, அந்த காத்துல மேகங்கள் எல்லாம் கலையுமா. சடாக்ஷேப துதாம்புதாஹா, அதனால அம்புதத்தை, மேகத்தையே அழிக்கக்கூடிய, கலைக்கக்கூடியது. திருத விக்ராந்த சந்திரார்க்க மார்காஹா, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம், சூரியனும் சந்திரனும் போகக்கூடியதான பாதைய அப்படிங்கிறதுக்குள்ள போய் சேர்த்துடுமா. எப்படி? திருத விக்ராந்த, வேகமா. அதாவது அதுக்கு வண்டிக்கு பிக்கப் எவ்வளோ அப்படின்னு கேட்கிறா பாருங்க. அந்த மாதிரி இது என்னன்னா, ஒரு க்ஷணத்துல சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அவைகளினுடைய பாதைக்கு போயிடுறதா. அப்படிப்பட்டதான அந்த குதிரை கோபான் உபாத்ரவத், கோபர்களை நோக்கி அத்ரவத் ஓடினான், உபாத்ரவத் அவர்களை நோக்கி ஓடி வந்தான். தஸ்ய ஹேஷித சப்தேன கோபாலாஹ தைத்யவாஜினாஹ, அவனுடையதான அந்த ஹேஷித சப்தேன, ஹேஷாரவம் கணைக்கிறது, அதனால கோபாலாஹ தைத்யவாஜினாஹ கோப்யஸ்ச பயசம்விக்னாஹ கோவிந்தம் சரணம் யயுஹு. கோபிகைகள், இவ அம்மா அப்பாக்கள், நந்தகோபர், யசோதா,
எல்லாருமே சேர்ந்து அந்த சமயத்துல எல்லாருமாய் கோவிந்தம் சரணம் ரஜுஹு யயுஹு, கோவிந்தனை சரணமாக பற்றினார்கள். அத்தனை பேரும் வந்து என்ன சொன்னான்னா, திராஹி திராஹிதி கோவிந்தா ஸ்ருத்வா தேஷாம் ததோ வச்சாஹ, இது சதோய ஜலதத்வான கம்பீரமித முக்தவான், கிருஷ்ணா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லக்கூடியதான அவர்களுக்கு நடுவில ஸ்ருத்வா தேஷாம் ததோ வச்சாஹ, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பெருமாள், யாருடைய வார்த்தைகள்னார், ததோ யஜ்ஞ யஜ்ஞம் இல்ல, சதோய ஜலதத்வான, பெருமாள் சதோய ஜலதத்வான கம்பீரம், அந்த மேக ஜலத்தோட கூடிய மேகம், அப்ப அதனுடைய இடி எப்படி இருக்கும், அந்த மாதிரி கம்பீரமான வார்த்தைகளை சொன்னான். கிருஷ்ணன் சொன்னானா, அலம் திராசேன கோபாலாஹ கேஷினः கிம் பயாதுரைஹி பவத்பிர் கோபஜாதியைஹி வீர வீரியம் விலோப்யதே, நீங்கள் எல்லாம் வீரர்களாச்சே, வீர வீரத்தை, வீரர்களினுடைய வீரத்தை இப்படி ஒன்றுமில்லாமல் போக்கி விடுவீர்களா, இப்படிவே பயந்து வரீங்களே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அலம் திராசேன கோபாலாஹ, ஹே கோபாலர்களே, அலம் திராசேன பயத்தினாலே போரும், கிம் பயாத்துரைஹி ஏன் பயப்படுறீங்க, பவத்பிர் கோபஜாதியைஹி கோபர்களான உங்களை கொண்டுதானே, கோபஜாதியைஹி வீர வீரியம் விலோப்யதே, வீராளினுடைய வீரியத்தை போய் குறைச்சு போயிடுறீங்க, நீங்க போய் வீரத்தை விட்டுருவீங்களானால் வீரர்களினுடைய வீரியம் எங்க போயிடும், அதனால வீரத்தை கைவிடாதீர்கள். கிமனேன அல்பசாரேன கேஷிதாட்டோபகாரிணா தைத்தேய பலவாஹ்யேன வல்கனா, வல்குணான்னு இருக்கணும், வல்குதாவா, தைத்தேய பலவாஹ்யேன வல்குதான்னு இருந்தா நல்லா இருக்கும், வல்கதான்னு இருக்கு, துஷ்டவா வல்கதா துஷ்டவாஜினா இல்ல இல்ல திருத்தியா விபக்தி, வல்கதா துஷ்டவாஜினா ஒரு இடத்துல நில்லாமல் குதிக்கக்கூடிய குதிரையினால், எப்படிப்பட்டது, தைத்தேய பலபாஹ்யேன, தைத்தேயாள் அசுராள் அவர்களினுடைய பலத்தை அழிக்கக்கூடியதான வல்கதா துஷ்டவாஜினா ஒரு இடத்துல நில்லாததான துஷ்ட கஜத்தினாலே ஹேஷிதாட்டோபகாரினா, அந்த ஹேஷிதம்னா ஒலி, வாயிலிருந்து வரக்கூடியதான ஒலி, அந்த ஹேஷித அதாவது என்ன அஷரீரி வாக்குல அது என்ன பெயர் இருக்கு, ஹேஷிதாட்டோபகாரினா அது கணைக்கிறது, அந்த கணைத்தலின் ஒலியினால் ஆட்டோப்பம் பயங்கரமா இருக்கக்கூடியதான இந்த குதிரையை வைத்துக் கொண்டு துஷ்டவால் வல்கதா துஷ்டவாஜினா கிம் அனேன அல்பசாரேன, இதெல்லாம் நம்மளுக்கு எந்த மூளைக்கு, பெருமாள் சொல்றார், இந்த அல்ப சக்தி சாரண சக்தின்னு அர்த்தம், அல்ப சக்தியை கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரையினால் என்ன பிரயோஜனம், வெறும ஒரு இடத்துல நில்லாமல் சுத்தின்னு இருக்கிறதுனால. ஏஹ்யேஹி திருஷ்ட கிருஷ்ணோஹம் பூஷ்ணஸ்விவ பினாகத்ருத், வா ஹே துஷ்ட கஜமே வா என்னோட சண்டை போடு, எப்படின்னு நான் கிருஷ்ணனாக்கும், பூஷ்ணாஸ்விவ பினாகத்ருத், எப்படியானால் பினாகத்ருத் பூஷ்ணசு இவ, பினாகத்ருத் பினாக்கம்ங்கிறதான வில்லை கொண்டவன் எப்படியானால்
இங்க பூஷ்ணர்களுக்குள்ளே ஒருவனாக கருதப்படுகின்றானோ பூஷ்ணஸ்துவ பினாகத் எப்படி பூஷ்ணஹாங்கிற பதத்துக்கு அர்த்தத்தை காணும். பூஷ்ணஸ்விவ பினாகத் ருத்ரர்கள்னு சொல்லணும். பினாக திருத்து பூஷ்ணசு இவ பூஷ்ணர்களுக்குள்ள இதை சொல்றேன், பார்த்துட்டு சொல்றேன். இன்னொரு புஸ்தகம் இந்த வியாக்கியானத்துல இருக்கான்னு. பூஷ்ணர்களுக்குள்ளே எப்படியானால் சிவனோ அந்த மாதிரி பாத்தயிஷ்யாமி தசனான் வதனாத் அகிலாம் ஸ்தவ உன்னுடையதான வாய் பல்லு எல்லாவற்றையும் நான் பாத்தயிஷ்யாமி வீழ்த்தி விடுவேன். அதனால என்கிட்ட வா, சண்டைக்கு வா, ஒரு கை பார்த்து விடலாம், உனக்கு வாயில பல்ல தட்டி கொடுக்குறேன் அப்படின்னார். இத்யுக்த்வா ஸ்தோட்ய கோவிந்தா ஏஷின சம்முகம் யயௌ இப்படி சொல்லிட்டு ஆஸ்போட்டனம் பண்ணி, ஆஸ்போட்டனம் பண்றது இப்படி தட்டிக்கிறது, தொடையை தட்டிக்கிறது, அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் பண்ணி பெருமாள் பூஷ்ணஸ்விவ பினாகத் கோவிந்தா கேஷின சம்முகம் யயௌ அப்படி சொல்லி கையெல்லாம் தட்டிண்டு அவனுக்கு எதிர போனார். விவருதாஸ்ய சோப்யேனம் தைத்தேயாஸ்வ உபாத்ரவத் அந்த அசுர குதிரை பெருமாளை நோக்கி ஓடி வந்தது. எப்படின்னார், விவருதாஸ்ய வாய் திறந்து கொண்டு ஆண் இப்படி வைத்துக் கொண்டு பெருமாளை நோக்கி ஓடி வந்துதான் அந்த குதிரை. பாகுமாபோகினம் கிருத்வா முகே தஸ்ய ஜனார்தனः பிரவேசயாமாஸ ததா கேஷினோ துஷ்டவாஜினः. துஷ்டவாதியான குதிரைக்கு அந்த கேஷிக்கு பெருமாள் பகுமாபோகினம் கிருத்வா பல வகைப்பட்டதான சாப்பாடு முதலியவற்றை எல்லாம் போட்ட பிறகு முகே தஸ்ய ஜனார்தனः அவனுடைய முகத்துல பெருமாள் பார்த்தார். பிரவேசயாமாஸ ததா கேஷினோ துஷ்டவாஜினः அதோடு கூட சண்டைக்கு நுழைந்தார். கேஷினோ வதனம் தேன விஷதா கிருஷ்ண பாகுனா அவனுடைய வாயை திறந்து அதுல தன்னுடைய கை தொண்டத்தை விட்டார். அதெல்லாம் அழகா நாராயணியத்துல அழகா காண்பிக்கிறாள். கேஷினோ வதனம் தேன விஷதா கிருஷ்ண பாகுனா சாதிதா சாதிதா தசனாஃப் பேதுஹு சிதாப்ராவயவா இவ அவன் பெருமாள் ஒரு கையால ஒரு அடி அடிச்சானா, அதனால அவனுடைய பற்கள் எல்லாம் விழுந்துட்டான். சாசிதா வதனா அவனுடைய வதனம் அதாவது சாசிதா தசனாக அவனுடைய பற்கள் எல்லாம் உடைஞ்சுதான். எப்படின்னா சிதாபிராவயவா இவ பெண்மையான அப்ராவயவாக ஆகாசத்தை போல. ஆகாசத்துல இப்படி நீருண்ட கருப்பு மேகம் இருந்ததுன்னா நீருண்ட கருத்த மேகம் போன்று இருக்கக்கூடியதான அந்த அந்த பெருமாளினுடையதான கை அவன் வாய்க்குள்ள போச்சு. அது வாய்க்குள்ள அப்படி விட்டார் பெருமாள். அப்படி விட்ட உடனே அவனுடைய வாயை பிரிச்சார். அவனுடைய இது பல்லெல்லாம் அப்படி விழுந்துதான். சாத்திதா தசனாஹா பேது நன்னா அடிக்கப்பட்ட பற்கள் விழுந்தன. எப்படின்னா சிதா அப்ராவயவா இவ சித அப்ர அவயவாக அவனுடைய பல்லு அப்படி வரிசை விழுந்தது. அதை பார்த்தா ஒரு வெளுப்பானதான மேகத்தினுடைய ஒரு துளியோ சித அப்ர அவயவ வெண் மேகத்தினுடைய ஒரு பகுதியோ
அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வெள்ளையான பல்லு விழுந்தது. ஷாத்திதாக அடிக்கப்பட்டன. ஷாத்திதா தசனா பேத்துஹு பபாத பேதத்துஹு பேத்துஹு அவைகள் விழுந்தன. கிருஷ்ணஸ்ய வவ்ருதே பாஹு கேஷிதேஹகதோ த்விஜ. இதற்கு நடுவுல அந்த கேஷியினுடையதான வாய்க்குள்ள போனதான கை அது பாட்டுல வளர்ந்துட்டே இருக்கான். கேஷினோ கிருஷ்ணஸ்ய வவ்ருதே பாஹு கேஷிதேஹகதோ த்விஜ. அவனுடைய வாய்க்குள்ள போனதான அந்த அந்த கை வளர்ந்தது. விநாசாய யதா வியாதிஹி ஆசம்பூதே ரூபஸ்சிதாஹ. எப்படியானால் ஒருத்தர் வளர வளர விநாசாய யதா வியாதிஹி, ஒருத்தருடையதான வியாதி எதுவுமே இல்லை, ஆனா இவாளுக்கு வியாதி மாத்திரம் இப்போ திடீர்னு வந்திருக்கு. இவ்வளவு நாளா எதுவுமே இல்லை. எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஆத்துலயோ ஏதோ ஒரு பிரச்சனை தப்பா பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம சொல்றோம் இல்லையோ, அதுதான் சொல்றார். விநாசிதாய வியாதிஹி விநாசாய யதா வியாதிஹி ஆசம்பூதே உபேக்ஷிதாஹ. அப்போலேருந்து ஆசம்பூதேஹே அது பிறந்தது முதற்கொண்டுன்னு அர்த்தம். உபேக்ஷிதாஹ போனா போறதுன்னு விட்டுன்னு வந்துட்டு இருந்தா இன்னைக்கு ரொம்பவும் அது அதிகமா ஆடுறதா பெருமாளுக்கு தோன்றது. அதனால பெருமாள் என்ன பண்ணார், ஆசம்பூதேஹே உபேக்ஷிதாஹ போனா பொருதுன்னு விட்டுட்டு இருந்தார். ஆசம்பூதேஹே பிறப்பு முதற்கொண்டு பெருமாள் பறக்கிறதுல இருந்தும் சரி, அந்த குதிரை பறக்கல இருந்தும் ஆசம்பூதே உபேக்ஷிதாஹ. அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணஸ்ய வவ்ருதே பாஹு கிருஷ்ணோ வச்சனம் தேன கிருஷ்ணே வச்சனம் தேன கேஷினோ வதனம் தேனன்னு இருக்கு. கிருஷ்ணனுடைய பாகு வளர்ந்தது. எதற்காக வளர்ந்ததுன்னா அந்த விநாசாய தஸ்ய அந்த கேஷியினுடைய வதத்திற்காக இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கார் அப்படின்னு காண்பிக்கிறார் மகர்ஷி. ஆசம்பூதேஹே உபேக்ஷிதாக அது பிறப்பு முதற்கொண்டே உபேட்சை பண்ணப்பட்டது, கண்டுகொள்ளாமல் விடப்பெற்றது. விடாபிதோஷ்டோ விபாட்டிதோஷ்டோ பகுலம் சபேனம் ருதிரம் வமன். அது நன்னா ருதிரம் வமன். பெருமாள் அப்படிக்கிட்ட ஒரு கையை நீண்டதாக ஆக்கி ஒரு அடி அடிச்சார். அதனால அது சோனிதம் வமன். சோனிதம்னா ரத்தம். அதுதான் இங்க ருச்சிரம். இது ருதிரம் வமன். நாக்குல இருந்து நாக்கு தள்ளி போய் இப்போ இது வந்துடுத்து, சளி வந்துடுத்தான். அதனால சளினா அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னது நுரை நுரைச்சிண்டு வருது பாருங்க, வாயில இருந்தே நுரை வந்துதான். அதனால அவசரமா இருக்கு இன்னைக்கு. கிருஷ்ணஸ்ய விபாட்டிதோஷ்டோ பகுலம் நன்னா அதனுடைய ஓஷ்டம் உதடு உதைக்க பெற்றவனாய் சபேனம் ருதிரம் வமன்னு நுரையோட ரத்தத்தை பெருக்குபவனாய் ஸ்வேதார்த்ர காத்ரசாந்தஸ்ச ஸ்வேத ஆர்திர காத்ரஸ்ச ஸ்வேதேன ஆர்திர காத்ராக வேர்வையினால் ஈரமான உடம்பை உடையவனாய் ஸ்வேதார்திர காத்ரசாந்தஸ்ச நிர்யத்னஸோ பவத்ததா. அவனை பெருமாள் அப்படி பூமியில ஒரு அடி அடிச்சார். விபாட்டிதோஷ்டோ பகுலம் சபேனம் ருதிரம் வமன்னே சோக்ஷினி விவருத்தே சக்கரே. கண்கள் அப்படி நன்னா திறந்துண்டா.
விசிஷ்டே முக்தபந்தனே அவனுடையதான ஜாயின்ஸ் எல்லாம் உடைஞ்சு போயிட்டான். முக்த பந்தனம் அப்படிங்கிறது, முக்த பந்தனம்னா அவனுடைய பந்தனங்கள்ல ஜாயின்ஸ்ல விட்டு போனவனாய். வியாதிதாஸ்ய மகாரந்திராஹ ஜகான தரணீம் பாதைஹி சக்ருன்மூத்ரம் சமுத்ருஜன். அவன் சக்ருத் சாணி ஷாணி மூத்திரம் இதையெல்லாம் வெளிப்படுத்துபவனாய், ஜகான தரணி பயத்துல அதெல்லாம் வருது, பூமியில ஒரு அடி அடிக்கிறான் அந்த அந்த குதிரை. கடைசியா இதெல்லாம் பண்ணித்தான் ஒரு இழுத்துக்கிற மாதிரி பெருமாள் நன்னா அதனுடைய தன்னுடைய பாகா தண்டம்னு ஒரு ஸ்லோகம் நாராயணியத்துல காண்பிக்கிறார். அப்படி தன்னுடைய கையை அவனுடைய வயிற்றுக்குள்ள இட்டு அவனை ருதிரத்தை, அதாவது ரத்தத்தை வமனம் பண்ண வைத்து, வாந்தி எடுக்க வைத்து, அவனுடைய பல்ல உடைச்சு அவனை வேர்வையினாலே சேதார்திர காத்திரனாக ஆக்கி கொஞ்ச நேரத்துல அவனை சாந்தனா ஆக்கிட்டார். சாந்தா நிர்யத்னசோ பவத்ததா, அவன் யத்னமற்றவனாய் போனான். அதாவது அசைவற்ற எந்த விதமான முயற்சியும் அற்றவனாய் போனான். வியாதிதாஸ்ய மகாரந்திராஹ, வியாதிதாஸ்ய மகாரந்திராஹ திறக்கப்பட்ட வாயினால் ஒரு பெரும் பொந்து உடையவனாய். வியாதிதாஸ்ய மகாரந்திராஹ சோசுர கிருஷ்ணபாகுனா நிபாதிதோ, கிருஷ்ணனுடைய கையினால அடிக்கப்பட்டு நிபாதிதாக த்விதா பூமௌ வைத்யுதேன யதாத்ருமாக. எப்படி ஒரு மரம் மின்னலால அடிச்சு விழுந்து போகுமோ அந்த மாதிரி பெருமாளினுடைய கைகளால அடிச்சு விழுந்து பிராணன் அற்று விழுந்தான் அந்த கேசி. द्विपादे पृष्ठपुच्छार्थे श्रवणे काक्षिनासिके केशिनस्ते द्विधा भूते शकले द्वे विरेजतु. அவனுடைய உடம்பு அப்படி ரெண்டா போச்சு. அப்போ அது அந்த ஷகலே தே, ஷகலம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு ஒரு துளின்னு அர்த்தம். ஷகலம் அதுக்குதான் சகலம் அப்படின்னா அது முழுவதும்னு அர்த்தம். இந்த பாட்டு பாடுறவாள்லாம் ரொம்ப அப்படியே சம்ஸ்கிருதம் அவளுக்கு தெரியாட்டா கூட தெரிஞ்ச மாதிரி காண்பிக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு இரண்டாவது எழுத்த அழுத்தி சொல்ல வேண்டியதை சாதாரணமா சொல்லுவா. முதல் எழுத்து நாலாவது எழுத்தெல்லாம் அழுத்தி சொல்லுவா. வித்யா அப்படின்னுவா. ஏதோ ஒரு வித்யாவை பத்தி லக்ஷ்மியை பத்தி பாடலாம் அப்படின்னு, இல்ல சரஸ்வதியை பற்றி பாடலாம். அப்ப சரஸ்வதியை பத்தி பாடலாம்னா வித்யான்னு சொல்லணும், சரஸ்வதின்னு சொல்லணும். ஆனா அவ சரஸ்வதிய சரஸ்வதிங்கிற எங்கட சா வந்திருக்க வேண்டிய இடத்துல போய் ஷா சொல்றாளேன்னு நம்மளுக்கு காதுக்கு ஜாரிங்கா இருக்கு. வித்யா அப்படின்றா. ஏன் வித்யாங்கிறான்னா அப்படி பண்ணிட்டா சம்ஸ்கிருதம் என்ன உச்சரிக்கிறதாக அர்த்தம் அப்படின்னு. அப்படி இல்லாமல் அந்த மாதிரி சில பதங்கள் எல்லாம் சரியா உச்சரிக்கலைன்னா அர்த்தமே மாறி போயிடும். அதுல ஒரு பதம் தான் சகலம் அப்படிங்கிறது. சகலம் அப்படின்னா முழுவதும்னு அர்த்தம். சகலம் அப்படிங்கிறது. சகலம் அப்படின்னா தோரம் சகலம் அப்படின்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, சகல சகலோ சகல சகலோமா பூத். ஒருத்தர் சொல்ற சம்ஸ்கிருதத்தை நன்னா படியுங்கோள். ஏன் அப்படின்னா சம்ஸ்கிருதம் படியுங்கோ அப்புறமா நன்னா படிக்கலாம், முதல்ல படியுங்கோ. ஏன் நன்னா படிக்கணும்னு அப்பதான் ஸ்வஜன ஸ்வஜனோ மாபூத். ஸ்வஜனன்னா ஸ்வஜனம்னு சொல்லுவான்.
பல பேர் அத ஸ்வஜனம்ங்கிற. ஸ்வஜனம்னா உறவுக்காரன், ஸ்வஜனம்னா நாய் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சொல்ல வேண்டியது சகல, எல்லாருக்கும் நமஸ்காரங்கள்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றார்? சர்வேபியோ நமஸ்காராக அப்படின்னு சொல்லணும். இவர் சர்வேபியோ நமஸ்காராக அப்படின்னு. இப்ப பாருங்க, ஹிந்தி பேசுறவாள் எல்லாருமே நமஸ்கார் அப்படின்றா. அது நமஸ்கார்னு சொல்லக்கூடாதான்னு நமஸ்கார் அப்படிங்கிறா. ஏண்டா அந்த மாதிரி அழுத்தி சொன்னா ஏதோ சம்ஸ்கிருதம் அண்ணா சொன்னதா. அதே மாதிரி வித்யான்னா வித்யாங்கிறான். நமக்கு நன்னா தெரியும், வேதவ்யதாவே பமாஹனத்விஜிஹ்வாதிபா கல்ப, எவ்வளவு நன்னா இருக்கு. ஆனா நம்மளவர் சொல்ற பொழுது என்ன சொல்றார்? வேதவ்யதான்னு. அங்க அழுத்தி சொல்லியிருக்கார் தேசிகன். வேதவ்யதா அப்படின்னா வியதான்னா கஷ்டம், வேதவ்யதான்னா குத்துறதுனால ஏற்பட்ட கஷ்டம். வேதனம் அப்படின்னு 4வது தகாரம் பண்ணா அதுக்கு குத்துறதுன்னு அர்த்தம், வேத அப்படிங்கிறதுக்கு. 3வது தகாரமா இருந்தா வேத அப்படிங்கிறது நாம சொல்லக்கூடிய வேதம். அப்போ வித்யான்னு சொல்ல வேண்டியது வித்யான்னு சொல்றதோ, சரஸ்வதிங்கிறத சரஸ்வதின்றோ, ஸ்வஜனத்தை ஸ்வஜனங்கிறதோ, சகலத்தை சகலம்ங்கிறதோ சம்ஸ்கிருதம் தெரியாதவா பண்ணுவா. இது எதுக்காக சொல்லிட்டு அப்படின்னா, அந்த ஒரு சகலன்னு சொல்ல வேண்டியது அனைத்துங்கிற அர்த்தத்துல சகல ஒரு துண்டு அப்படின்னு அர்த்தமாயிடும், ஒரு பகுதின்னு. இப்போ கேசியினுடைய உடம்ப பெருமாள் 2ஆ பிரிச்ச. த்விபாதே பிருஷ்ட புச்சார் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 கால் தனியா போயிடுத்தான். பிருஷ்ட புச்சார்த்தே, பிருஷ்டம் புச்சம் இது 2 தனித்தனியாக போயிடுத்தான். வாலும் பிருஷ்ட புச்ச வாலும் பின்பகுதி. அப்புறம் ஸ்ரவண ஏகாட்சி நாசிகே, ஸ்ரவண ஏகாட்சி நாசிகே காது கண்ணு இவை மூக்கு இவைகளிலேயும், கேஷினஸ்தே த்விதா பூதே கேஷியினுடைய இவைகள் எல்லாம் 2ஆக ஆக்கப்பட்ட பொழுது அப்படி இப்படி பிரிச்சுட்டார். அந்த காரணத்தினால சகலே துவே விரேஜதுஹு, அவனுடைய உடம்பே இப்போ 2ஆக பாதி பாதியா பிரிஞ்சு கிடக்கு. ஹத்வாது கேஷினம் கிருஷ்ணா கோபாலைர் மிருதிதைர் மிருதாக, இப்படி அவனை அழித்து விட்டு கோபாலர்களோட கூடியவனான கிருஷ்ணன் அநாயஸ்தன்ஸ்வஸ்தா, அதாவது கொஞ்சம் கூட கஷ்டமில்லாத உடலை கொண்டவனாய். அந்த ஒரு காரியம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றான் ராமன். அதனால திருப்பி பண்ணணுங்கிறதே வந்ததில்லை. அநாயஸ்த மனுஸ்வஸ் அநாயஸ்த அநாயஸ்தன்ஸ்வஸ்தா ஹத்வா து கேஷினம் கிருஷ்ணா கோபாலைர் கதிதைர் விருதாஹ. அநாயஸ்த பரியவல்லியே அநாயஸ்தன்ஸ்வஸ்தா அநாயஸ்தன்ஸ்வஸ்தா ஹசன் தத்ரைவ தஸ்திவான். அந்த குதிரைக்கு இவ்வளவு அடி அடிச்செல்லாம் கூட பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார்கள் அந்த கோபர்கள் எல்லாம். கோபினாக கேஷிதி விஸ்மிதாக, கேஷியானவன் அடிக்கப்பட்ட பொழுது தேவதைகள் எல்லாம் ஆச்சரிய சகிதர்களாய், சுட்டுவு புண்டரீகாட்சம் அனுராக மனோரமம் அப்படி பாட்டினாலே சிறந்து விளங்கக்கூடிய அல்லது அதனாலே மகிழ்ந்து இருக்கக்கூடிய குதிரையினிடத்திலே மக்கள் எல்லாம் அத்தியந்தமா சந்தோஷமான காரணத்தினால பெருமாளை துஷ்டு புண்டரீகாட்சம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான்.
என்னன்னு பண்ணான்னார். அதாஹாந்தர்ஹிதோ விப்ர நாரதோ ஜலதே ஸ்திதாஹ. நாரதர் ஜலதே ஸ்திதாஹ, ஆகாசத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேகங்களிலே மறைந்திருக்கக்கூடியவர். கேஷினம் நியதம் திருஷ்டுவா மகா துஷ்டாத்மா இந்த தேசத்துல இருக்கான் அப்படின்னா யாரும் வரமாட்டா பாருங்க. அந்த மாதிரி இவன் கேஷியானவன் நேர ஆகாசத்துக்கு போயிட்டான், ஒரு சர்வசக்திமான். அதனால எப்படி இருந்தான் அப்படின்னா அதாந்தர்ஹிதோ விப்ர நாரதோ ஜலதே ஸ்திதாஹ. நாரதர் தன்னை மறைத்துக் கொண்டவராய் கேஷினம் நிகதம் திருஷ்டுவா ஹர்ஷ நிர்பரமானசாக, கேஷியானவன் போய் அடிக்கப்பட்டு விட்டான் அப்படிங்கிறதுனால ஹர்ஷ நிர்பரமானசாக, ஆனந்தத்தினாலே மிகவும் தள்ளாடிய மனசு உடையவராய் இந்த வார்த்தையை சொல்றார். என்னன்னு சொல்றார்? இதுல இருந்து நாரதர் கேஷிய வதம் பண்ணதுனால சொல்லக்கூடியதான அற்புதமான ஸ்லோகங்கள். சாது சாது ஜகநாத லீலையை வயதச்சுத நிகதோயம் துவயா கேஷி கிளேஷதஸ்திரிபுவனைக திரிபுவனைகசாம் நிகதோயம் துவயா கேஷி क्लेशदस्त्रिदिवौकसाम् युद्धोत्सुकोऽहमत्यर्थम् नरवाहजि जनाधिपम् युद्धोत्सुकोऽहमत्यर्थम् नरवाजि महाहवम् अभूतपूर्वमन्यत्र द्रष्टुम् स्वर्गादिहागताः. எனக்கு யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசை, அதற்காக நான் சொர்க்கத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். அந்த யுத்தம் சாதாரண யுத்தமாயிராது, அபூதபூர்வமாயிருக்கணும்னு வந்தேன். கர்மாண்யத்ராவதாரேதே கிருதானி மதுசூதனானி, பண்ணிருக்கக்கூடிய பல காரியங்கள். யானி தைர் விஸ்மயம் சேதாக தோஷமேதே நமே கதம். அப்படி உன்னுடைய லீலைகள் எல்லாவற்றினாலேயும் நாங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுதும் கூட உன்னுடைய லீலைகளாலே சந்தோஷம் எனக்கு வந்திருக்கிறது. துரங்கஸ்யாஸ்ய சக்ரோபி கிருஷ்ண தேவாஸ்ச பிப்யதி. இந்த குரங்க பார்த்து தேவதைகள் எல்லாமே கூட, இந்திரன் கூட எல்லாருமே பயப்படுறாளாம். துரங்கஸ்யாஸ்ய சக்ரோபி கிருஷ்ண தேவாஸ்ச பிப்யதி. ஏ கிருஷ்ணா, இந்த குரங்க பார்த்து, குதிரையை பார்த்து தேவர்கள் எல்லாருமே கூட பயப்படுறார்கள். धृतकेसरजालस्य केशतो भरावलोकिनाः. ஆகாசத்தை பார்த்து கணிக்கக்கூடியதான எப்படி துருத கேசரஜாலஸ்ய, கேசர ஜாலம், தன்னுடைய முடிக்கற்றைகளை அசைத்து கொண்டு பெரிய இடி மாதிரி இருக்கக்கூடியதான இதை பார்த்து தேவர்கள் எல்லாருமே கூட, தேவதைகள் இந்திரன் முதலியவெல்லாமே பயப்படுகின்றார்கள். யஸ்மாத் த்வயைவ துஷ்டாத்மா ஹதः கேஷி ஜனார்தனா. ஹே பெருமாளே, எந்த காரணத்தினால இந்த கேஷியானவனால அடிக்கப்பட்டானோ, தஸ்மாத் கேசவனாம் நாத்வம் லோகே க்ஷாதோ பவிஷ்யசி. கேஷி அடித்தாய், அதனால கேசவன் திருநாமத்தை கொண்டுவாய் சொல்றார். தஸ்மாத் கேசவனாம் நாத்வம் லோகே க்ஷாதோ பவிஷ்யசி. ஸ்வஸ்யஸ்துதே கமிஷ்யாமி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னார். கம்ச யுத்தே துனா புனः பரஸ்யோகம் சமேஷ்யாமி. நாளன்னைக்கு நான் வரேன் கம்ச யுத்தத்தை பார்க்கறதுக்கு. நாளதற்கு யுத்தத்தை பார்க்கறது அப்படிங்கறதுல ரொம்பவும் ஆசை உண்டா. நாளைக்கு நான் வரேன், நாளன்னைக்கு வரேன். அந்த சதுர்தசியில அந்த இது வச்சிருக்கான், அந்த உற்சவத்தை, வில்லு ஒடிக்கிற உற்சவம். அன்னைக்கு நான் வரேன், அவர் தெரியறது என்ன நடக்க போறது அப்படின்னு. அதனால
பரஸ்யோகம் சமேஷ்யாமி त्वया கேஷி நிஷூதன, கேஷி அடித்தாய், கேசவங்கிற பட்டம் வாங்கினாய், உக்ரசேன சுதே கம்சே சானுகே வினிபாதிதே, உக்ரசேனனுடைய பிள்ளையான கம்சனானவன் தன்னுடைய அணுகாளோட அழிக்கப்பட்ட பொழுது பாராவதார கர்மாத்வம் பிருத்திவியாஹ்வீதரா, பிருத்திவியினுடையதான பாரத்தை அபரோதம் பண்ணி அதற்கு வேண்டியதான அனுகிரகத்தை பண்ணுவாய். தத்ரானேக பிரகாராணி, அங்க பல வகைப்பட்ட யுத்தங்கள் இருக்கு. பிருத்திவீக்ஷிதாம், யுத்தத்துல நிறைய ராஜாக்களுக்கு நிறைய சண்டை இருக்கு. ஆனாலும் திரஷ்டவியானி மயா யுஷ்ணத்வீனி பிரணீதானி ஜனார்தன, அந்த மாதிரி அவைகளை எல்லாம் பார்க்க போறோம். நாம ஏதோ ஒரு லைவ் மேட்ச் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இவர் யுத்தங்களை பார்க்கணும். அதுக்காக நான் நிறைய போக வேண்டி இருக்கு. யுஷ்மத் பிரசாதாய, உங்களினுடைய அனுகிரகத்தினால் நான் நிச்சயமாக பாராவதார கர்த்தாத்வம் பிருத்திவியா பிருத்திவீதரா, பாராவதாரணம் பண்றதுக்காக நீ இறங்கி இருக்கிறாய் பூமிக்கு. தத்ரானேக பிரகாராணி யுத்தானி பிருத்திவீக்ஷிதாம், தெரிஞ்சும் தெரியாமலேயும் அந்த பிருத்திவீக்ஷிதாம் ராஜாக்களுக்குள்ளே பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. திரஷ்டவியானி மயா யுஷ்மதே பிரணீதானி ஜனார்தா, அதனால நிறைய பார்க்க வேண்டி இருக்கு யுத்தங்கள், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு கிருஷ்ணனிடத்து சொல்லி அவன் சொல்றான். யுத்தத்தை பார்க்கறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சொல்றா யுத்தத்தை பார்க்கறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுல இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. பல விதமான கெடுதல்கள்ல இருந்துதான் நாம ஒரு நல்லதை பெறுகிறோம். அந்த மாதிரி எனக்கு நிறைய யுத்தம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. அதனால நீர் என்ன பண்ணணுமோ, திரஷ்டவியானி மயா புத்திர திரஷ்டவியானி மயா யுஷ்மத் பிரணீதானி ஜனார்தன, நீ பண்ணி இருக்கக்கூடிய பல வகைப்பட்டதான வசத்தியான கர்மாக்கள் எல்லாம் அபாதேய பஞ்சமி இல்லாமல் எந்த விதமானதான, அதாவது அபாதான பஞ்சமிங்கிறது என்ன சொல்லுவான்னா, அபாதானே பஞ்சமி அப்படின்னா ஒன்றுல இருந்து பிரியிற பொழுது, மரத்தில இருந்து இலை விழறது அப்படின்னு பொழுது மரத்தில இருந்து விழறது, அப்போ அதுக்கு துருவம் அபாயே அபாதானம். நான் இப்ப உன்னை கிளம்புறேன் அப்படின்னா கூட உன்னோடைய கூட அனுகிரகம் எனக்கு அபாதான பஞ்சமியா இல்லாமல், அதாவது பிரிவுங்கிறது ஏற்படாமல். நிறைய யுத்தங்கள் பூமியில இருக்கிறது, அதெல்லாம் நான் பார்க்கணும். ஆனால் உன்னுடையதான இந்த காரியங்களை அவதரிச்சிருக்காயே, இந்த காரியங்களை பார்க்கணுங்கிறதுல எனக்கு ரொம்பவும் ஆசை இருக்கு. மகத்கிருதம் ஸ்வயைவ விஷ்டிதம் சர்வம், ஆனால் நீர்தான் ஸ்வயைவ விஷ்டிதம் சர்வம் நாஸ்தி தேஸ்து மகா பிரஜாம்யஹம், ஆனா உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, நிச்சயமா என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணுங்க. அதாவது யுத்தம் பார்க்கணும்னு ஆசையில நான் வந்தேன், இப்ப யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா ஏற்கனவே பூமியில யுத்தங்கள் நடக்கிறது, அத பார்க்கறதுக்கு நாரதர் ஏழ்றாரா போறாரா அப்படின்னு உற்சாகமான நாட்கள்ல போவார். இன்னைக்கு என்ன பண்றார் அப்படின்னார், சோகம் யாஸ்யாமி கோவிந்த தேவகாரியம் மகத்கிருதம், நான் ராஜாக்களினுடைய யுத்தங்களை பார்த்துக்கிறேன், ஆனாலும் நீர் பெரிய காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீர். ஸ்வயைவ விதிதம் சர்வம் ஸ்வஸ்திதேஸ்து பிரஜாம்யஹம், உனக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும். உனக்கே தெரிந்திருக்கக்கூடியதான பல வகைப்பட்ட பிரஜகத்தமானதான சாற்று முறைகள் எல்லாம் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அது சாற்று முறைன்னு முடிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீ எதிரிகளை எல்லாம் முடிக்கிற, உனக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய சாற்று முறைன்னா அது எப்படி ஒருத்தனை முடிக்கணுங்கிறது. நாம முடிக்கிறத சாற்று முறைன்னு சொல்லுவோம்.
அப்படி ஸ்வயைவ விதிதம் சர்வம், உனக்குதான் எல்லாம் தெரியும், எதை எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும். அப்படி இவனுக்கு சாத்து முறை பண்ணி தேவகாரியம் பலத பண்ணாய். தேவகாரியம் மகத்கிருதம் ஸ்வயைவ விதிதம் சர்வம் ஸ்வஸ்தி தேஸ்து விரஜாம்யாம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பூமியில இவனை அடித்து இவனை இல்லாமல் பண்ணி இவனுக்கு அபாதானம் கொடுத்து பூமியிலிருந்து இவனை நீ இவ்வளவு தூரத்துக்கு தேவ காரியங்களை பண்ணி இருக்கிறாய், தேவதைகளுக்காக பண்ணியிருக்காய், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு போனார். அதாவது என்னன்னா, திருப்பி நாளன்னைக்கு நான் யுத்தத்துக்கு வரேன், அதாவது அவருக்கு யுத்தத்தை பார்க்கறதுல ஆஸ்தை அப்படின்னு. இப்ப நாளன் இவர் வரப்போறார் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து நாளன்னையோட கம்சன் இருக்க போறது இல்லை அப்படின்னு. அதனால நாரதேது கதே கிருஷ்ண சக கோபை சபாஜிதாக, மற்ற கோபர்களாலே நாரதர் போன பிறகு கொண்டாட பெற்றவனான கிருஷ்ணன் விவேஷ கோகுலம் கோபி நேத்திரபானைக பூ பாஜனம், அந்த தேவஸ்திரீகள் கோபஸ்திரீகள் எல்லாரனுடைய கண் பார்வைகளினுடையதான ஒரே பாத்திரமா இருக்கக்கூடியதான பெருமாள் நிவேஷ கோகுலம் கோபி நேத்திரபானைக பாஜனம். பெருமாள் இப்படி எழுத்தருள பொழுது எல்லாருமாக கண்களை விலக்கி சேவிக்கிறாளாம். இப்படி ராமன் வரும் பொழுது மிதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரான்னு சொன்னோ அந்த மாதிரி. அப்போ கேசிய வதம் பண்ணாய். கேசி வதம் பூமியினுடைய நன்மை மாத்திரம் இல்ல, தேவதைகளுக்கு நன்மையை பண்ணாய். அந்த காரணத்தினாலே நீ கேசவன் என்கின்றதான திருநாமத்தை அடைவாய். அதை தவிரவே பூமியினுடைய பாராவதரணத்திற்காக நீ சொல்லியிருக்கிறாய், அவதரித்திருக்கிறாய். அந்த காரியம் ஒண்ணா நடந்துட்டு இருக்கு. அதனால உன்னுடைய இந்த செயல்கள் எல்லாம் வாசா மகோச்சரமானது, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நாளன்னைக்கு அவசியமா வரேன். அதாவது என்னன்னா, ஒரு லைவ் மேட்சுக்கு டிக்கெட் போடுற மாதிரி நாளன்னைக்கு வரேன்னு சொன்னார். அதனால கம்சன் அழிய போறான் அப்படின்னு நமக்கு தெரியறது. இது ஸ்ரீ விஷ்ணு புராணே பஞ்சமேம்சே ஷோடசோத்தியாய அத சப்ததசோத்தியாய. இந்த அத்தியாயம்தான் அவர் கிருஷ்ணனை அழைச்சிட்டு போக போறார். அங்க இருக்கக்கூடிய பெண்களினுடையதான நிலை என்ன அப்படிங்கறத அழகா வர்ணிப்பார். அது எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறவாளுக்கு நன்னா வருது. அந்த மாதிரி இந்த அற்புதமானதான கிரந்தத்துக்கு எங்களாழ்வானுடைய வியாக்கியானம் இதெல்லாம் ரொம்ப பரிபுஷ்டிய கொடுக்கக்கூடியது. அதுல 17வது அத்தியாயம் அக்ரூரோபி வினிஷ்கிரமிய சந்தனே நாசுகாமினா கிருஷ்ண சந்தர்ஷனாகாங்ஷி நந்த கோகுலம். கிருஷ்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக நந்த கோகுலத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னு 17வது சர்க்கம். இதுல பெருமாள் அழைச்சின்னு போகிறதுக்காக வரக்கூடிய சர்க்கம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இணைந்திருக்கக்கூடியது. அத நாம வர்ற வாரங்கள்ல சேவிக்கலாம். வர்ற வாரம் எப்படிங்கிறத தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். கேசி வதம் இன்றைக்கு ஆச்சு. அடுத்த வாரம் அக்ரூரர் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது பெருமாள் அனுகிரகத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.